அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள், தை அமாவாசை. அதனால் அமாவாசைன்னா மாதம் அற்புதமான நாள் தானே அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் இந்த தை மாத அமாவாசைக்கு நிறைய சிறப்பு இருக்குது. ஒரு சிறப்பு ரெண்டு சிறப்பு கிடையாது. இப்போ இந்த பதிவில் இந்த தை அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன, முக்கியமாக தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா, இந்த தை அமாவாசையில் பண்ணக்கூடிய தர்ப்பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான தர்ப்பணம். ஏன் அந்த தர்ப்பணம் பண்ணுறோம், அந்த தர்ப்பணம் பண்ணாட்டி என்ன, அந்த தர்ப்பணம் தருவதற்கு எது நல்ல நேரம், முன்னோர்களுக்கு எப்போ படையல் போடுறது, அன்னைக்கு முன்னோர்கள் படையலோடு முடிஞ்சிடுச்சா இல்லை மாலையில் நம்ம ஏதாவது பண்ணணுமா, இத்தனை விஷயங்கள் இந்த தை மாத தர்ப்பணத்தில் இருக்குது. இது ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் திங்கக்கிழமை விடிய காலை வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்கும் உங்களுக்கு முழுமையாக அமாவாசை இருக்கிறதால சூரியனுக்குரிய நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது எப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எப்பயுமே உச்சிகாலம் கழிந்த பிறகு தர்ப்பணம் பண்ணுவது சிறப்பே கிடையாது. ஒரு 2 மணிக்கு பண்ணுறேன், 3 மணிக்கு பண்ணுறேன், 4 மணிக்கு பண்ணுறேன், மாலையில் பண்ணுறேங்கிறதெல்லாம் பிதிர்கால பூஜைக்கு உதவாதது. அப்போ பிதிர்கால பூஜைக்கு அந்த முன்னேறம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் உச்சி காலத்தில் வரத்துக்கு முன்னாடி செய்யணும். அப்போ தான் அந்த பிதிரர்களுக்கான அந்த உணவுகளை எல்லாம் படைத்து விட்டு அந்த விரதத்தை நம்ம முழுமையாக முடிக்க முடியும். அதுக்கப்புறம் இல்லை, இந்த பிதிர் தர்ப்பணம் முடித்த பிறகு நமக்கு என்ன இருக்குது, நமக்கு நம்முடைய தெய்வ வழிபாடு இருக்குது. அதை எதுக்காகவும் விட்டுடக்கூடாது. ஆர்டர் எப்படி என்ன, தெய்வமே என்ன சொல்லுமென்னா, இன்றைக்கி அமாவாசையாச்சே, நேராக கோயிலுக்கு வந்துட்டியே, நீ முன்னோர்கள் வழிபாட்டை செய்தியா, முன்னோர்கள் வழிபாட்டை செய்யாமல் நான் வந்துட்டேன்னா தெய்வம் அதற்கப்புறம் செய்யக்கூடிய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் வள்ளுவர் கூட சொல்கிறாரு, தென்புலத்தார் என்று முன்னாடி சொல்கிறார். நீங்கள் ₹1,00,000 செலவு பண்ண வேண்டியில்லை, ₹10,000 செலவு பண்ணியில்லை, ஒரு 4 மணி நேரம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து, அந்த குலத்திலே நான் பிறந்திருக்கிறேன், அவர்களெல்லாம் இன்று இல்லை, மறைந்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் இந்த எள்ளும் நீரும் இறைக்கிறேன். ஏன்னா எள்ளுங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அந்த புனிதமான விஷயத்தில் இந்த நீரினால தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிறப்பும் வருது. அந்த நீரையும் எள்ளையும் கலந்து இறைத்தால் அது அவர்களுக்கு மதுபர்க்கமாக, அவர்கள் என்ன உணவை விரும்புகிறார்களோ அந்த உணவாக அவர்களுக்கு போய் சேருகிறது. அந்த பிதிர் சம்பந்தத்தை நினைத்து நம்ம செய்யக்கூடிய அற்புதமான விஷயம்தான் இந்த தை மாத தர்ப்பணம். அவங்களா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறானா, நம்முடைய சந்ததியில் பிறந்திருக்கிறானே, நம்மை நினைக்கிறானா, அந்த நினைப்பு தானே முக்கியம். நாம் அவர்களை நினைத்தான் நம்மை நம்முடைய சந்ததிகள் நினைப்பார்கள். அதே மாதிரி அன்னைக்கு மாலையில் அவசியம் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றணும். முடிஞ்சால் அந்த முன்னோர்களுக்காக ஒரு தீபம் ஏற்ற வேண்டும், என்னுடைய முன்னோர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்று சொல்லி மாலையிலே அந்த அந்தி சாயும் வேளையிலே அவர்களுக்கென்று ஒரு பிரத்தியாகமாக அந்த தீபம் மட்டும் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கணும். கோயிலில் போடுற தீபம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த இடம் மட்டும் எள்ளெண்ணெயாலே உள்ள தீபமாக ஒரு பஞ்சு திரி போட்டு ஏற்றினால் அது சால சிறந்தது. அடுத்தது நம்ம தட்சணை தரணும். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த தட்சணைகள் கொஞ்சம் வாழைக்காய், கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பைத்தம்பருப்பு, கொஞ்சம் பணம், இதெல்லாம் வைத்து தருவது என்பது சால சிறந்தது. அன்னைக்கு அவசியம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு ஏற்ற வேண்டும். மதியம் நல்லா தலைவாழை இலையை போட்டு நல்லா வெஜிடபிள்ஸ், நல்லா காய்கறிகள், இந்த காய்கறிகளால் சமைக்கப்பட்ட அற்புதமான உணவு. நீங்கள் எங்களுக்கு அவர் முன்னோர்கள் மாமிச உணவு தான் சாப்பிடுவாங்க, அதை படைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அவங்களுக்கு அது எது வேணுமோ அது அங்கே போய் சேரும். நம்ம எப்படி படைத்தாலும் இந்த கன்வர்ஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். அதனால் நம்ம சாஸ்திரம் எந்த வழியை அனுமதித்ததோ அதை செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால் நல்ல காய்கறிகளை எல்லாம் வைத்து சமைத்து, குறிப்பாக இந்த வாழைக்காயெல்லாம் ரொம்ப வைக்கிறது. ஏன்னா வாழைக்காய்னா வாழையடி வாழையாக வந்த வம்சம்ங்கிறதால வாழைக்காய் பிரத்யேகமாக இருக்கும். எப்படி அந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த நெல்லிக்காய், அகத்திக்கீரை இப்படியெல்லாம் இருக்கோ, அந்த மாதிரி இதில் வாழைக்காய் ரொம்ப பிரதானம். ஏன் வாழைக்காய்னா அது வாழையடி வாழையாக அந்த வம்ச விருத்தி இருக்குது இல்லையா, அந்த வம்ச விருத்திக்காக தானே அதை செய்கிறோம், அந்த ஆசீர்வாதத்துக்காக தானே செய்கிறோம். அதனால் அப்படி செய்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி விசேஷமே, இன்னொரு விசேஷம் என்னென்னா, அன்றைக்கி பூராட நட்சத்திரம் நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உத்திராடம், சூரியனுக்குரிய நாளில் சூரியனுக்குரிய நட்சத்திரமே வந்துடுது. அன்றைக்கி பல கோயில்களில் விசேஷம். திருக்கண்ணபுரத்தில் பார்த்தோம்னா பீஷண ஆழ்வாருக்கு நடையழகு காமிப்பார் பெருமாள். மதுரை செல்லத்தம்மனில் பார்த்திங்கன்னா அங்கே பட்டாபிஷேகம். தென்காசி விஸ்வநாதர், திருநெல்வேலி நல்லையப்பர், சங்கரங்கோயில், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சதீபம் இந்த அமாவாசை அன்னைக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் வைரகிரீடம், இப்படி பல விசேஷங்கள் இருக்குது.
அதை விட நம்ம சீர்காழிக்கு பக்கத்தில் திருநாங்கூர்னுட்டு ஒரு திருப்பதி இருக்குது. அந்த திருப்பதியில் பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வாருக்கு அன்றைக்கி ரொம்ப விசேஷமான மஞ்சள் குழி உற்சவம். இந்த காவிரி ஆற்றினுடைய கிளையாறாகிய இந்த மண்ணி ஆற்றங்கரையில் அதுக்கென்ன இருக்கக்கூடிய பிரத்யேகமான மண்டபத்தில் ஒரு 1500 1600 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் பிரபந்தம் பாடி நம்மையெல்லாம் வாழ்வித்த பல கோயில்களை மங்களாசாசனம் செய்த கடைக்குட்டி ஆழ்வாராகிய அந்த திருக்கண்ணம் திருமங்கை ஆழ்வார் தாம் வழிபட்ட பெருமாள், அந்த பெருமாளை நம்ம பார்க்கறது எந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் அவருடைய விபவ தசையிலே, அதாவது அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த நிலவுலகத்தில் இருக்கும் பொழுது வழிபட்டாரோ அவர் அந்த விக்கிரகத்தை நம்ம இன்றைக்கி கூட பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் எந்த விக்கிரகத்தை பூஜை செஞ்சாரோ அதுக்கு சிந்தனைக்கினியான்னு பேர். அந்த சிந்தனைக்கினியானோடு அவர் மணியாற்றங்கரையில் உள்ள மணிமண்டபத்திலே எழுந்தருளி அங்கே ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கு மஞ்சள் குழி உற்சவம்னுட்டு பேர். இந்த மஞ்சள் குழி உற்சவத்தை ஒட்டித்தான் திருநாங்கூர் கருட சேவை இப்படிப்பட்ட விசேஷங்களெல்லாம் நடக்கும். அதுவும் இந்த அமாவாசை அன்னைக்கு முக்கியம். அதனால் இந்த அமாவாசை என்பது ரொம்ப சால சிறந்தது. ஏன்னா தை அமாவாசைக்காக காத்திருக்கணும் என்பாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? இந்த தை அமாவாசைக்காக காத்திருக்க வேண்டும். இந்த எள்ளும் நீருமெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த எள்ளு மறுபடியும் முளைக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது கொண்டு போய் தீர்த்தத்தில் கரைத்து விடுவார்கள். கால் படாத இடத்துல சேர்த்து விடுவார்கள். இல்லை செடி கொடி ஏதாவது இருந்தால் என்னமோ அந்த இடத்துல நம்ம சேர்த்து அதை விட்டுடலாம். அன்றைக்கி காலையில் நல்லா வீட்டையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சி எல்லாம் பண்ணணும். விசேஷமான முறையில் அந்த முன்னோர்களை நினைத்து எள்ளும் நீரும் இறைத்து அவர்கள் பெயரை சொல்லி 3 தலைமுறை இருக்குது. நம்முடைய தந்தை இருந்தால் தந்தை இருக்கிறவங்க அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. தந்தை இல்லாதவர்கள் தான் இதை செய்யணும். தந்தை இல்லாதவர்கள் தன்னுடைய தந்தைக்கு தந்தை, அந்த தாத்தாவுக்கு தந்தை, அதாவது கொள்ளு தாத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, கொள்ளு தாத்தா, தாத்தா, தகப்பனார், இந்த 3. அதே மாதிரி தாயின் வம்சத்தில் 3 வர்க்கங்கள். இவர்களுக்கு இது எல்லாமே நம்முடைய உறவினர்கள் இல்லையா. ஏஷான பிதா அப்படின்ட்டு தான் அந்த மந்திரம் வரும். அப்படி அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமின்னு சொல்லி அந்த தர்ப்பயாமி என்கிற மந்திரத்தினால் இந்த எள்ளும் நீரும் இறைப்பது ரொம்ப விசேஷம். வலது கையில் எள்ளை வச்சு அதை குழி பண்ணி எள்ளை வச்சு நீரை நல்லா வார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அந்த எள்ளும் நீரும் நம்முடைய வலது கை கட்டை விரல் வழியாக கீழே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் ஊற்றிக்கலாம், இல்லை தரையில் ஊற்றிக்கலாம். அப்புறம் அதை சுத்தப்படுத்தி கொண்டு போய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம படைச்சி சூரியனை பார்த்து இந்த மாதிரி இன்றைக்கி என்னுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணாதிகளை எல்லாம் முடித்து விட்டேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லி ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல முறையில் சமைச்சு தலைவாழை இலை போட்டு படைச்சி அதை பித்தூர்கள் நம்ம ஆசையோடு அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த உணவை எடுத்து நம்ம சாப்பிடணும். அமாவாசைங்கிறது ரொம்ப உக்கிரமான நேரம். அன்றைக்கி எந்த நல்ல விஷயத்தை செஞ்சாலும் அது பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உபாசன நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபாசனைக்கு ஏற்ற நாள் எதுன்னு சொன்னால் அந்த அமாவாசை. அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தை மாதத்திலே உத்தராயண காலத்திலே வருவது ரொம்ப விசேஷம். இந்த உத்தராயண கால தை அமாவாசை தினத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அவசியம் முன்னோர்களை நினைத்து கொண்டு வழிபாடு இயற்றுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும்.